மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம்னு ஆரம்பிக்கிறார். பெரியாருக்கு பிறகு சாதியை சொல்லி இந்த ஊரில் பெரும் கூட்டத்தை கூட்டியதும் இந்த நாட்டை பின்னாடி தள்ளியதும் அவர் தான். இதில் அவர் அடுத்தது என்ன பண்ணுறார், பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு ஜனரஞ்சகமான பேரை வைக்கிறாரு. ஏதோ இடஒதுக்கீடுன்னு ஒரு முட்டாள்தனத்தை வச்சுக்கிட்டு இந்த அயோக்கியனுங்க பண்ணுற கூத்துக்கு, அதாவது ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், தலித்துங்களுக்கு ப்ளூ பிடிக்குமா என் கொடியில் ப்ளூ இருக்கட்டும், அம்பேத்கரை பிடிக்குமா அம்பேத்கர் சிலையை வை, பெரியாரை பிடிக்குமா பெரியாரை வை, புத்தனை பிடிக்குமா வை, சமத்துவமா சமத்துவன்றதை சொல்லு, அப்புறம் என் குடும்பத்திலேருந்து எவனும் அரசியலுக்கு வரமாட்டான் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடு, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஆட்டு மந்தியை சேர்த்து ஜாதின்னு சொன்னால் தானே இவன் சேர்ந்துருவானே, அவ்வளோ அயோக்கியத்தனம் தானே இருக்குது. அந்த அயோக்கியத்தனத்தை இந்த அயோக்கியனுங்க பயன்படுத்திக்கிட்டு மகனையே மத்திய அமைச்சராக்கி அவருக்கு ஒரு 1000 கோடி பல லட்சம் கோடி சேர்த்துருப்பார், இவர் கட்சிக்கும் சேர்த்துட்டார். அப்புறம் காலப்போக்கில் என்ன பார்த்தாரு, மகளுடைய மகனை பார்த்தா ரொம்ப அவருக்கு துக்கம் வருது. என்னடா மகனுக்கு அவ்வளோ பண்ணிட்டோம், மகளுடைய பேரனுக்கு எதுவும் பையனுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறோமே அப்படின்ட்டு இந்த எலெக்ஷன் நேரத்தில் அவனை உள்ளே விடுறாரு. இந்த எலெக்ஷன் நேரத்தில் தானே இவனுங்க எதனா காசு வாங்குவானுங்க, அதை பகிர்ந்துக்கலான்னு. இதை பார்த்த அந்த அன்புமணியும் அந்த அம்மா சௌமியா வந்து ஒரு சாமியாடி குறி சொல்கிற பொம்பளை மாதிரி, இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், அந்த கோயிலுக்கு போனால் கடன் தீரணும், இந்த மாதிரியான அயோக்கியனுங்க பேராசை பிடிச்சிக்கிட்டு அவன் அன்புமணி என்ன நினச்சிப்பாருன்னா, நேற்று வந்த உதயநிதி பல லட்சம் கோடி வச்சுன்னுக்கிறான், நம்ம அப்பனுக்கு ஆட்சி அமைக்க தெரில, என்னை முதலமைச்சர் ஆக்க தெரில அப்படின்னு அவர் இவ்வளோ முட்டாளுங்க நடுவில் உன்னை இவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்கிறன்றதையும் மறந்துட்டு அந்த ஷாஜகானை சிறையில் வச்ச அவுரங்கசீப் மாதிரி இன்றைக்கி அந்த நிலைமை இருந்து தான் வச்சுருப்பாங்க. அதையே தான் சொல்கிறார், வீட்டுக்குள்ளேயே இரு, உடம்பை பார்த்துக்க, நிம்மதியாக இரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பேராசைக்காரர்களிடம் இந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டு இந்த மக்களை முன்னேற்றம் அடைய விடாமல் கட்சிங்கிற பேர்லையும் பலி வாங்கிறத அறிஞர்கள் பெருமக்கள் இந்த மாதிரி அயோக்கியன்களிடம் ஒட்டுமொத்த முகத்திலையும் கிழிக்கணும்.